ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கை 3D மாடலிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸு. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி டிராயிங்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு மொத்தம் 3 வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைட் வியூ அண்ட் பாட்டம் வியூ. சில டிராயிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிராயிங்கில் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வியூஸ் வந்து அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வாங்க இப்போ இந்த டிராயிங்கை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நான் சால்ட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கொடுத்துட்டு, ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறது பார்ட். ஸோ பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு, இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக இருக்குது. ஸோ நான் பிளேன் எல்லாத்தையுமே ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷோ கொடுத்துருங்க. ஓகேவா? வாங்க இப்போ டிராயிங்கை பார்ப்போம். ஸோ எந்த ஒரு மாடலிங் கிரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த மாடலோட பேஸை நம்ம வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணிடணும். ஒன்ஸ் அந்த பேஸ் நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபர்தராக மெட்டீரியல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் டிராயிங்கி நம்ம கம்மியான ஸ்டெப்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டிராயிங்கோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த டிராயிங்கோட பேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லென்த் வந்து 40 mm. நெக்ஸ்ட் அதோட பிரெத் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோவுக்கு? 10 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக வந்து ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஸ்கெட்சு என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ 40 × 70. ஓகேவா? ஓகே. நீங்கள் இனிஷியலாக வந்து எந்த பிளேனை வேணால் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு. இப்போ நமக்கு ஸ்கெட்ச் டூல்ஸ்லாம் ஷோ ஆகுதா? ஓகே, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ அதோட லென்த் வந்து 40. நெக்ஸ்ட் அதோட பிரெத் வந்து 70. ஓகே, நம்ம ஸ்கெட்ச் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ வந்து 10 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளும் எக்ஸ்ட்ரூட் டூல் யூஸ் பண்ணி 10 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். ஸோ 10 mm டிஃபால்ட்டாக 10 mm இருக்குது. ஸோ நான் சிமெண்ட்ரியாக கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக மிட் பிளேன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் மிட் பிளேன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே 10 mm கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டாப்பில் 5 mm, பாட்டமில் 5 mm வந்து கால்குலேட் ஆகிக்கும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிராயிங்கை பார்ப்போம். ஓகே, இப்போ பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப்பில் இருக்க இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர் கிரியேட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இது எங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஸ்லேருந்து 110 mm ஆஃப்செட் பண்ணி அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 110 mm வந்து ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது இனிஷியலாக வந்து நம்ம வந்து பிளேன் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி போய்ட்டு பிளேன். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த பேஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்களா? ஸோ இந்த பேஸ்லேருந்து 110 mm அப்வர்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளிப் ஆஃப்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 110. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பிளேன் கிரியேட் ஆகிட்டு, இப்போ ஸ்கெட்ச் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். இப்போ 2D வியூக்கு ஷார்ட்கட்டு Ctrl+8. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்கெட்ச் வந்து பார்ப்போமா? ஸோ அந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ஆக்சுவலி இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 19 mm. ஓகேவா? நம்ம 19 mmக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். சேம் நம்மளும் டாப் லெஃப்ட் கார்னரில் ட்ரா பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட பொசிஷன் வந்து நம்ம வந்து அதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து சர்க்கிளோட சென்டர் வரைக்கும் 75 mm எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. சேம் இந்த எண்டுலேருந்து சர்க்கிளோட சென்டர் ஆக்சிஸ் வரைக்கும் 75 mm. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. இந்த வியூலையும் கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல, இங்கேயும் எந்த ஒரு வேல்யூமே நமக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ட் லைன் வந்து கரெக்டாக டேஞ்சென்ட்டாக வருது. ஓகேவா? இந்த குவாட்ரண்ட்டுக்கு. அப்போ வந்து இந்த 19 தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப் டு சென்டர். இந்த எண்டுலேருந்து இந்த சென்டர் வரைக்கும் 19 mm டிஸ்டன்ஸ். ஓகே, வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25 கொடுத்துருக்காங்க டவுன்வேர்டில். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 110 ஆஃப்செட் பண்ணி டாப்பில் வந்து நம்ம பிளேனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ டவுன்வேர்டில் 25 mm வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட். ஸோ டவுன்வேர்டு தான் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ வேல்யூ வந்து 25 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் பாடிஸ் 2 இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இது எதுக்காக இப்படி வந்து 2 சாலிட் பாடி கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இல்லை பாருங்க. ஸோ அதனால தான் வந்து இது 2 டிஃப்ரெண்ட் பாடியாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இது ரெண்டுக்கும் ஏதாவது இன்டர்செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது சிங்கிள் பாடியாக கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து 2 பாடியாக கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து பூலியன் டூல் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து 38 mm. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே சென்டரில் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுமா? ஏன்னா நமக்கு வந்து சென்டராக ட்ரா பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளேனுமே இல்லை. ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபேஸ் இதுலேருந்து 19 mm ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே கொடுங்க. இப்போ அந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சேம் நெக்ஸ்ட் 10 mm ஆஃப்செட் பண்ணி இங்கேருந்து இந்த எண்டு. ஓகேவா? பட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபில்லட்னா 15 mm ரேடியஸில் ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் 15 mm வந்து 10 mm வந்து ஆஃப்செட் பண்ணி வேல்யூ கொடுத்துருவோம். சேம் அது மாதிரி இந்த எண்டுலேருந்து லைன் வரைக்கும் 10 mm. ஓகே, நெக்ஸ்ட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபில்லட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15 mm. ஸோ வேல்யூ 15. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 10 mm வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஆஃப்செட் பண்ணிடலாம். ஸோ டிஃபால்ட்டாக 10 mm இருக்குது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்வேர்டில் கிரியேட் ஆகுது, நமக்கு வந்து டவுன்வேர்டில் கிரியேட் ஆகும். ஸோ ரிவர்ஸ். இப்போ ஓகே, ஓகேவா? கிரியேட் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி ரிப் டூல் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் டூல் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட்.
இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணேன்னா, இது எப்படி கிரியேட் ஆகும்? கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட்டா கிரியேட் ஆகும். ஓகேவா? இது போயிட்டு இந்த ஃபேஸ் கிட்டலாம் அட்ஜஸ்டன்ட் ஆகாது. நீங்க டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ம். இப்ப இது பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட்டா கிரியேட் ஆகும். அப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துலலாம் வந்து மெட்டீரியல் கிரியேட் ஆகாது. நமக்கு டிராயிங்க பாருங்க. கரெக்ட்டா இந்த இடத்துலலாம் என்ன இருக்கு? மெட்டீரியல் ஃபில் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ, அதனால இத வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரூட் பண்றத விட நம்ம ரிப் யூஸ் பண்ணலாம். ம். ஓகே. ஸோ, ரிப் டூல் யூஸ் பண்றதுக்கு 1 எண்ட் மட்டும் குளோஸ் பண்ணா போதும். அனதர் எண்ட் ஓப்பன்ல இருக்கலாம். ஓகேவா? ஸோ, நான் எக்ஸிட் பண்ணிட்டு, ஸோ, ரிப் டூல் யூஸ் பண்ணாலே வந்து நம்ம ஸ்கெட்ச் வந்து ஓப்பன்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ரிப். ஓகேவா? ஸோ, செலக்ட் பண்ணிட்டு, ஸோ, ஃபிளிப் மெட்டீரியல் சைடு. ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த சர்க்கிள் ஃபுல்லாவே கிரியேட் ஆயிருச்சு. சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர். ஸோ, 38 mm. நெக்ஸ்ட் எந்த பாடி? ஸோ, இது வந்து 2 டிஃபரெண்ட் பாடி. ஸோ, எனக்கு இந்த பாடியோட இன்டர்செக்ட் ஆகும். ஸோ, ப்ரிவ்யூ செக் பண்ணுங்க. ஐ திங்க் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ, அத வந்து நம்ம ஸ்கெட்ச்ல எடிட் பண்ணிருவோம். ஸோ, இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஸோ, ட்ரிம்ல போயிட்டு பவர் ட்ரிம் குடுங்க. ஸோ, லைனோட லென்த்த கம்மி பண்ணிர்றேன். ஓகே. இப்ப லைனோட லென்த் கம்மி பண்ணிட்டேன். இப்ப ரிப் யூஸ் பண்ணுங்க. ரிப் குடுத்துட்டு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க பாடி. ஸோ, எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 38. இப்போ ப்ரிவ்யூ கிரியேட் ஆயிட்டா? இப்போ ஓகே குடுத்துருங்க. ஓகே. மறுபடியும் பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு என்ன காட்டுது? 2 டிஃபரெண்ட் சாலிட் பாடிஸ். ஓகேவா? அத நம்ம லாஸ்ட்டா வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க சென்டரா என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, சேம் இதே ரிப் டூல் யூஸ் பண்ணி திக்னஸ் குடுத்துருக்காங்க. எவ்வளோ எம்எம்க்கு அப்டின்னா 10 mm. ஓகேவா? சேம் நம்ம இப்ப சென்டர் பிளேன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் குடுங்க. ஓகே. இப்ப டிராயிங்க பாருங்க. சேம் வந்து 10 mm ஆஃப்செட் பண்ணியிருக்காங்க. சேம் பட் வந்து கார்னர் வந்து ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 25. ஸோ, நம்ம லாஸ்ட்டா ஸ்கெட்சுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தடு தான். சேம் நம்ம ரிப் டூலுக்கு யூஸ் பண்ண அதே மெத்தடு. ஸோ, 10 mm. சேம் அது மாரி இங்கேயும் 10 mm. ஸோ, ஃபில்லட் வந்து 25 mm குடுத்துருந்தாங்களா? ஸோ, ஃபில்லட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடலாமா? ஸோ, ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நம்ம கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் கன்ஸ்ட்ரெயின் காட்டுதா? எதுக்காக அப்படின்னா, இங்கே ஒரு தடவ டைமென்ஷன் மெஷர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு தடவ மெஷர் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான். ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணிருங்க. இப்ப நம்ம கரெக்ட் ஆயிரும். சேம் அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் வருது. ஓகேவா? ஸோ, எப்பவுமே வந்து ஸ்கெட்ச்ல வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயினா இருக்கக்கூடாது. ஓவர் கன்ஸ்ட்ரெயினா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால 3D டூல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ, இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். சேம். இது லாஸ்ட்டா நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் பண்றப்ப வந்த எரர் வரும். ஸோ, அதனால வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். ஓகேவா?
ஸோ பவர் ட்ரிம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டு நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ண மாதிரியே ஒன் சைட் க்ளோஸ் பண்ணிட்டேன், பாட்டமில் க்ளோஸ் பண்ணிட்டேன், அப்போர்டில் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இங்கே சிலிண்ட்ரிக்கல் ஃபியூச்சர் இருக்குது, அது கரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணிடுவோம். சேம் இப்போ ரிப் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, பட் இப்போ வந்து திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 mm தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 mm கொடுத்துருவோம். ஓகே, பாடி செலக்ட் பண்ணும். ஸோ செலக்டட் ஏ பாடி. ஸோ இந்த பாடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஃப்ளிப்பு கொடுத்துருக்கேன். இப்போ கிரியேட் ஆகிட்டா. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட் டூல் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக போயிட்டு இன்டர்செக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடுக்கு பதிலாக ரிப் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் பாடிஸாக இருக்கா, இதை வந்து சிங்கிள் பாடியாக இப்போ கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பூலியன் ஆப்ரேஷன் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்செட்டில், ஃபியூச்சர்ஸில், கம்பைன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆட் கொடுத்துட்டு எந்தெந்த பாடியோ செலக்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாடி, செகண்ட் பாடி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து சிங்கிள் பாடியாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நமக்கு இங்கே ஷோ ஆகலை பார்த்தீங்களா? சிங்கிள் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஷோ ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் வேல்யூ வந்து 32. ஓகேவா? சேம் நம்ம ஃபில்லட் டூல் யூஸ் பண்ணி ஃபில்லட் பண்ணிடலாம். ஸோ இந்த எட்ஜு எவ்வளோ வேல்யூ? 32. கிரியேட் ஆகிட்டா. ஓகே, இப்போ இந்த எண்டு ஃபில்லட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 90% ஆஃப் த டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்லட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த ஃபில்லட்டோட வேல்யூ தான் 25. ஓகேவா? ஸோ 25. ஓகே. ஓகே, இப்போ கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே டாப்பில் வந்து ஒரு ஹோல் போடணும். ஓகேவா? ஸோ ஹோல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹோலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 டயா. ஸோ எப்போவுமே ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஹோல் விசார்ட் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹோல் விசார்டில் எந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுமோ அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். பொசிஷனில் போயிட்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ அந்த ஹோல் எங்கே பிளேஸ் ஆகணும்? இங்கே பிளேஸ் ஆகணும். இப்போ சும்மா ஜஸ்ட் வந்து இமேஜினரியாக தான் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ரிலேஷன் டூல் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைடு எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிலேஷனில் கான்சென்ட்ரிக் காட்டும். ஸோ கான்சென்ட்ரிக் செலக்ட் பண்ணி சென்டராக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹோலோட வேல்யூ வந்து ஸோ இந்த டைப்பில் போயிட்டு ஸோ இதில் கஸ்டம் ரேட்டிங் 20 mm செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஹோல் வந்து கிரியேட் ஆகிட்டு. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து நம்ம டிராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டிராயிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். அண்ட் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராயிங்கோட பிடிஎஃப் ஃபைல் வந்து எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வந்து இந்த ஃபைலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த டிராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.